டியூப் தமிழ் வணக்கம். 4 கனேடியர்களுக்கு சீனாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு நாடுகள் சீனா இடையே ஏற்பட்டிருக்கின்ற முறுகலுக்கு கனடாவினுடைய ஆட்சி தலைநகராகிய ஒட்டோவாவிற்கு சீனா விட்டிருக்கின்ற மிகப்பெரிய எச்சரிக்கை இது என்று ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. இந்த 4 பேருக்கும் எதற்காக சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியது? முதலாவது காரணம், இவர்கள் 4வரும் போதை வஸ்து கடத்தல்காரர்கள் என்றும் போதை வஸ்து குற்ற செயலுக்கு சீனா எந்த விதமான சமரசமும் காணாது என்றும் அது கனேடியராக இருந்தாலும் சீனராக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான் என்று தன்னுடைய நியாயத்தை வலியுறுத்தி இருக்கின்றது. கனடாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜொலி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். மனித பெறுமதியை மதிக்காமல் நடைபெற்றிருக்கின்ற சீனாவினுடைய ஒரு செயல் என்பது அவருடைய கருத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. இவர்களை தூக்கில் போட வேண்டாம் என்று அதி உயர் மட்ட அளவில் தாங்கள் பேசியதாகவும் ஆனால் எதுவுமே பயன் தராமல் போயிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது சீன அரசினுடைய எச்சரிக்கை, மேற்கு சீன மோதலினுடைய பிரதிபலிப்பு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மேற்கு நாடுகளினுடைய புதிய வரி விதிப்புகளும் வரி சுவர்களும் அதுபோல பாதுகாப்பு அரசியல் காரணங்களும் இதற்கு பின்னால் சுழன்றிருக்க வாய்ப்புகள் உண்டு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இவர்களை இப்பொழுது நெருப்பெறிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சீனா எதற்காக இவர்கள் மீது மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இவ்வாறான ஓர் அரசியல் சிந்தனையை பின்னணியில் இருந்து கிளப்பத்தான் செய்கின்றது. ஆனால் சீனாவினுடைய அமெரிக்காவிற்கான தூதரகம் இதில் எந்த தவறும் கிடையாது என்றும் இந்த 4 பேரும் சீனா கனடா இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் என்றும் ஒருவர் இரட்டை குடியுரிமையை வைத்திருக்கின்ற பொழுது இரட்டை குடியுரிமை இருக்கின்ற இரண்டாவது நாட்டினுடைய சட்டங்களை அவர் மீது செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சீன சட்டங்களின் அடிப்படையில் சீனாவினுடைய குடியுரிமையை வைத்திருக்கின்ற இந்த 4 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் என்ன தவறு என்று சீனா தன்னுடைய நியாயங்களை கேட்டிருக்கின்றது. ஆனால் கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நல்லுறவு கிடையாது என்பதும் 2018ஆம் ஆண்டு சீனாவினுடைய குவாவை கைத்தொலைபேசி நிறுவனத்தினுடைய பெண் நிர்வாக மேலாளர் கனடாவில் கைது செய்யப்பட்டதும் பின்னர் இது தொடர்பாக சிக்கல்கள் உருவாகியதும் இந்த சிக்கல்களினுடைய உச்சகட்டமாக இது இப்பொழுது மரண தண்டனையில் முடிவடைந்திருப்பதும் கனடாவினுடைய புதிய அரசியல் நிலைப்பாடுகளும் அமெரிக்காவை விடுத்து ஐரோப்பாவுடன் இணைந்து கனடா புதிய போர்க்கோலம் கொள்வது எல்லாம் சீனாவினுடைய ராஜதந்திரத்திற்கும் கனடாவினுடைய ராஜதந்திரத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலாகவே இருக்கின்றது. பொதுவாக இப்படியான செயல்கள் நடைபெறுவது குறைவு, ராஜதந்திர பிரச்சனைகளை உருவாக்கும் என்றாலும் கூட இது நடந்து முடிந்திருப்பதானது பாரிய பிரச்சனை ஒன்றினுடைய முன்னோட்ட காட்சியாகவே இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுடன் சீனா முரண்பாடான ஒரு போக்கை கடைபிடிக்காமல் கனடாவுடன் முரண்பாடான ஒரு போக்கை ஏன் கடைபிடிக்கின்றது? இப்போது அமெரிக்கா ரஷ்யாவுடன் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு நேரத்திலே அமெரிக்கா ரஷ்யா சீனாவினுடைய உறவு நிலையும் அதிலிருந்து முரண்பட்ட கனடாவினுடைய நிலையும் வேறுபடுகின்றது. கனடாவை பொறுத்த வரையில் வட துருவத்தில் வந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வர்த்தகத்தினுடைய நாயகனாக கனடா இருக்கின்றது. வட அமெரிக்கா கனடாவிடம்தான் இருக்கின்றது. இதனால் கனடாவை நோக்கி பலவிதமான அம்புகள் எய்யப்படுகின்றன. இவற்றையெல்லாம் தாங்குவதற்கான புது பலத்தை கனடா பெற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எப்படி ஐரோப்பா இப்பொழுது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல சுழன்று கொண்டிருக்கின்றதோ அதுபோல அமெரிக்க கண்டத்தில் கனடா கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்டிருக்கின்றது. அந்த கண்ணை கட்டிய நேரம் பார்த்து சீனாவினுடைய இந்த அடியும் விழுந்திருக்கின்றது. அடுத்து கனடா இதிலிருந்து எப்படி மீண்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போகின்றது என்பது கனடாவினுடைய புதிய பிரதமருடைய காய் நகரத்திலேயே தங்கி இருக்கின்றது. அவர் கனடா மத்திய வங்கி ஆளுநராக இருந்த பொருளியல் மேதையாக இருந்தாலும் அரசியல் மேதை அல்ல என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அரசியல் மேதைகளே தேவைப்படுகின்றார்கள். அத்தகைய அரசியல் மேதைகள் எவரையும் இன்றைய 5 பெரும் வல்லரசுகளில் காண முடிகின்றதா என்பது சந்தேகம் தரும் ஒரு கேள்விதான். எனவேதான் உலகத்தை சரியான திசையில் நடத்தி செல்லக்கூடிய சிறந்த சுக்கானிகள் இல்லாத ஓர் உலகத்தில் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் பயணம் போய்கொண்டு இருக்கின்றன.
ரஷ்யாவினுடைய ஏங்கல்ஸ் 2 விமான படைத்தளத்தின் மீது நடத்தப்பட்ட பாரிய தாக்குதல் தனியே ஆளில்லா விமானங்களின் தாக்குதல் அல்ல, உக்ரைனுடைய ராணுவமும் அதிரடி படையினரும் இணைந்து நடத்திய தாக்குதல் என்று இப்பொழுது உக்ரைன் உரிமை கோரி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய விமானப்படை தளத்தில் இதுவரை காலமும் வரலாற்றில் இல்லாத பெரும் தாக்குதலாக இது இருந்ததாக அறிவித்த நிலையில் உக்ரைன் இப்பொழுது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதேவேளை டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சன் ஐரோப்பா தன்னுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்காக எடுக்கின்ற நடவடிக்கைகளில் ரஷ்யா தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்று கூறியிருக்கின்றார். அணு ஆயுத பரவலாக்கம் நடைபெறக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்பிடம் ரஷ்ய அதிபர் பேசி இருப்பதும், ஐரோப்பாவை கட்டுப்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பை பாவிக்க முயற்சி எடுத்திருப்பதும் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபரிடையே நடைபெற்ற பேச்சுக்களின் சாராம்சமாக இருக்கின்ற நிலையில் இத்தகைய ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது. எனவே ஐரோப்பா விவகாரங்களில் நீங்கள் தலையிட தேவையில்லை என்று ரஷ்யாவை கூறுவதும், நாம் நேட்டோவில் சேருவதை தடுப்பதற்கும் கதைப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இல்லை என்று ரஷ்ய அதிபர் மீது வைத்திருக்கின்ற தாக்குதலுக்கும் இப்போதைய நிலையில் ரஷ்யாவை புறந்தள்ளி அனைத்து காரியங்களும் நடைபெறப்போவதற்கான முன்னோட்டங்களாக இவை இருக்கின்றன. கிரியேட்டிவ் திங்கிங் என்று கூறப்படுகின்ற புதிய பாட அலகை டென்மார்க்கில் மிகச் சிறப்பாக முன்னேற்றுவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இது அமுலில் இருந்தாலும் இதை ஒரு தனி பாடமாக பாடசாலைகளில் இருந்து பல்கலைக்கழகங்கள் வரை விருத்தி செய்வதற்கான முயற்சிகளில் நாடு இறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரியேட்டிவ் திங்கிங் என்கின்ற இந்த கல்வி ஏன் நமக்கு வேண்டும் என்றால், இன்றைய பொருளாதாரம் உலக பொருளாதாரமாக மாறிவிட்டது. இந்த உலக பொருளாதாரத்தை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நாம் ஓர் ஒழுங்கைக்குள் ஓட்ட போட்டியில் ஓடி பக்கத்து வீட்டுக்காரனை முந்துவது போல இலகுவான வேலை அல்ல. உலகத்தில் இருக்கின்ற போட்டியாளர்களுடன் நாம் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். அதற்கு கிரியேட்டிவ் என்கின்ற மிகச்சிறந்த கற்பனை வளம் நமக்கு இருக்க வேண்டும். அதை வளர்ப்பதற்கு மாணவர்களை அனுமதிக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற பாட புத்தகங்கள் யாரோ சிலரினால் எழுதப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு அதையே படிக்க வேண்டும் என்றும் அதற்குள்ளேயே நிற்க வேண்டும் என்றும் கட்டாயமாக கண்கள் கட்டப்பட்ட குதிரை போல இந்த பாட புத்தக உலகிற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய சொந்த அறிவு என்ன, தங்களுடைய சொந்த கற்பனை என்ன என்பதை பாவிக்க முடியாதவாறு எல்லாவற்றையும் இழந்து யாரோ எழுதிய பாட புத்தகங்களுக்கு உள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு இந்த பாட புத்தகங்கள் விருப்பமில்லாத நிலையில் விளங்காமலும் போகின்ற காரணத்தினால் தான் வெளியில் டியூட்டர்களுக்கு செல்லுகின்றார்கள். இன்று யாழ்ப்பாணத்தில் சென்றால் பெருந்தொகையான மக்கள் பல இடங்களில் நல்லூர் திருவிழா போல நிற்கின்றார்கள். எதற்காக இங்கே நிற்கின்றீர்கள் என்று கேட்டால் டியூஷன் படிக்க வந்திருப்பதாக கூறுகின்றார்கள். அப்படியானால் இந்த பாடசாலை எதற்காக இருக்கின்றது என்றால், அதே பாடசாலையினுடைய அதே பாட புத்தகத்தை தான் இங்கே இவர்கள் படிப்பிக்கின்றார்கள். இவர்கள் படிப்பதனால் அந்த மாணவர்களுக்கு என்ன புரட்சி ஏற்பட போகின்றது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. பரீட்சையில் சித்தி என்று மட்டும் கூறுகின்றார்கள். ஆனால் அது அல்ல முக்கியம். இன்று சீனாவிலிருந்து அமெரிக்கா வரை எல்லா நாடுகளும் பரீட்சைகள் தேவையில்லை, பாடசாலைகள் கூட தேவையா என்பது கேள்விக்குறி, டியூட்டரிகள் தேவையா என்பது கேள்விக்குறி. கிரியேட்டிவ் திங்கிங் வருமாக இருந்தால் யூடியூப்பை அடிப்படையாக வைத்தே நாங்கள் பெரிய வெற்றியையும் பெரிய கல்வியையும் பெற்றுவிடலாம் என்கின்ற நிலை நோக்கி நவீன உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள் வருகின்றன. ஒரு மாபெரும் கற்பனையை எப்படி உருவாக்குவது, அந்த மாபெரும் கற்பனையை உருவாக்குவதற்கு இருக்கின்ற பாட புத்தகங்களுக்கு உள்ளே இருந்து மாணவர்களினால் எதையும் செய்துவிட முடியாது. அந்த கட்டுப்பாடுகளை அறுத்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுதுதான் ஒரு மகத்தான கற்பனையை எண்ணி அதற்கான வளங்களை தேடி வெற்றி பெறலாம். சீனாவில் இருந்து ஜாக் மா இதைத்தான் சொன்னார். எதிர்கால உலகில் பாடசாலைகளோ டியூட்டரிகளோ பல்கலைக்கழகங்களோ தேவையில்லை, கிரியேட்டிவ் திங்கிங் தான் மாணவர்களுடைய கல்வியாக இருக்க வேண்டும். அதுதான் 21ஆம் நூற்றாண்டு உலகத்தை வாழ வைக்கும் என்று குறிப்பிட்டார். இது போன்ற நிலையை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்கு பார்த்தாலும் வெள்ளை நிற ஆடை அணிந்து அரசாங்க உத்தியோக மேசைகளிலும் கதிரைகளிலும் உட்கார்ந்திருந்து தொலைபேசிகளை வைத்து 40 பேருடன் பேசுவது அல்ல. நாம் சொந்தமாக சிந்தித்து சொந்தமாக நமது திறமைக்கு ஏற்ப எப்படி வெற்றி பெறப் போகின்றோம் என்பதுதான் கேள்வியாகும். உலகத்தின் பிரம்மாண்டங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் கண்ட கிரியேட்டிவ் என்கின்ற மாபெரும் கற்பனையை நாம் ஒவ்வொருவருடைய மூளையிலும் உருவாக்குவது எப்படி என்பதை கல்வியாக கொண்டு வருகின்றார்கள் டென்மார்க்கில். எனவே மாணவர்களுக்கு கணிதம் தெரிய வேண்டியதில்லை, மாணவர்களுக்கு விஞ்ஞானம் தெரிய வேண்டியதில்லை, மாணவர்களுக்கு தமிழ் தெரிய வேண்டியதில்லை. மாணவர்களுக்கு
மாணவர்களுக்கு தங்களுடைய மூளையில் இருக்கின்ற அற்புதங்களை எப்படி வழிநடத்தி வெற்றி பெறுவது என்பதை அவர்கள் முதலில் கண்டறிய வேண்டும் என்பதுதான் கல்வியினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. இந்த கல்வி மாற்றம் நாளைய உலகத்தை மகத்தான ஓர் உலகமாக மாற்றும் என்கின்ற நம்பிக்கை மலரத்தான் செய்கின்றது. இந்த கிரியேட்டிவ் சிந்தனைகள் தொடர்பாக நவீன கல்விக்கு தமிழ் இளைஞர்களும் பொறுப்பாக இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சி தரும் செய்திதான். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.